ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. எழுந்து நின்று கர்த்தரை கனப்படுத்தும்படியாய் இந்த 2வது நாள் உபவாசத்திற்காக முதலாவது நன்றி செலுத்தி ஒரு விஷயம் நம்மளை தாழ்த்தி வெறுமையாக்கி சிறுமைப்படுத்தி ஜெபிப்போம். பிரியமானவர்களே, அன்பின் பிதாவே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாள் உபவாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து அங்கீகரித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த தாகத்தோடு ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இதோ இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் தாமே அவர்கள் தாகத்தை தீர்க்கும்படியாக நான் பாரத்துடன் ஜெபிக்கிறேன். என்ன ஜெபங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டருளும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு விஷயம் நீர் மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் இந்த வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன், ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் இந்த 2வது நாள்ல ஆமென். நம் தேவன் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்புகிற யாவருக்குமே அவர் இரக்கம் செய்கிறார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, இன்னைக்கு யாரெல்லாம் அவரை நம்பி வந்திருக்கிறீங்க, இந்த 2வது நாள்ல உங்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருடங்களாய், பல மணி நேரமாய் கண்ணீரோடு நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். எம்மட்டுமாய் தேவன் என் ஜெபத்தை கேட்டு இறங்காம இருப்பாரோ கூட சொல்லி கவலையோட வேதனையோட நீங்க காணப்படலாம் பிரியமானவர்களே. ஆனால் எது மட்டும் எம்மட்டும் என் ஜெபத்திற்கு இறங்காது இருப்பார், எனக்கு இரக்கம் செய்யாது இருப்பாரோ, எனக்கு ஒரு நன்மை உண்டாவதோ என்று சொல்லி நீங்க அவரை கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதற்கு சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் என்று பார்ப்போம். சங்கீதம் 77:1 அவன் சொல்லுகிறான், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. எஸ், இன்றைக்கு கூட யாரு சில பேர் பர்டிகுலர் காரியத்தை வச்சு ஜெபம் பண்ணி கொண்டு கர்த்தர் செய்யணும், இதை நிறைவேற்றணும், இதை தரணும் அப்படின்ற விசுவாசத்தோடு நீங்க காணப்படலாம். ஏன் இந்த உபவாச நாள்ல அதற்காக ஜெபம் கூட பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா சில வேளை தேவன் கால தாமதப்படுத்தும் பொழுது ஒரு விதமான சந்தேகம் கூட வரும், கர்த்தர் செய்வாரா, கர்த்தர் இதை நடத்துவாரா என்று சொல்லி. இல்ல பிரியமானவர்களே, இன்றைக்கு சொல்லுகிற இந்த 2வது நாள்ல கெஞ்சி கேளுங்க. கெஞ்சி கேட்கும் பொழுது என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் என்று சொல்லுகிறான். இப்ப கூட சொல்லுகிறேன், சோர்ந்து போகாம நீங்க கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவன் என்ன சொல்லுகிறானா, அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் கெஞ்சுதலின் ஜெபத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்கிற நாள், கர்த்தர் இறங்குகிற நாள். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே செவி கொடுக்கிறார். இன்றைக்கு செவி கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக இறங்குகிறார். இன்னைக்கு உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார். நீங்க விசுவாசிக்கிற யாவருமே கைகளை உயர், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுங்க. உங்கள் அநேக நாள் கண்ணீரின் ஜெபம், அநேக மணி நேரத்துல எத்தனை ராவலையில தூங்காதபடி கண்ணீரோட ஆண்டு சமூகத்துல கேட்டிருக்கீங்க, எவ்வளவு ஜெபித்து அழுகையோடு கேட்டிருக்கிறீங்க. அந்த ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு அவர் செவி கொடுத்து இந்த 2வது நாள்ல உங்களுக்கு இறங்குகிறார், உங்களுக்கு இறங்கி கிரியை செய்கிறார். பிரியமானவர்களே, நீ விசுவாசி, நீ விசுவாசி. இதுவரை அவர் செய்யலையா, சோர்ந்து போகாத. இதுவரை அவர் செய்யலையா, சந்தேகப்படாத. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இன்னும் சத்தத்துடைய வேண்டுதலை உயர்த்து, ஆண்டவருடைய சமூகத்துல உயர்த்து, உன் சத்தத்தை உயர்த்து, நீ கெஞ்சு. நிச்சயமாகவே உனக்கு மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். அவரால் ஆகாதது கூடாதவைகள்லாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு உனக்கு அவர் மனம் இறங்குகிற நாள். இதுவரை எந்த காரியங்களை வேதனையோடு துக்கத்தோடு நீ சுமந்து கொண்டு இருக்கிறாயோ, ஹல்லேலூயா, இன்றைக்கு அந்த சுமையை அவர் சமூகத்துல இறக்கி வைக்கும் போது உன் கண்கள் அதிசயங்களை காணும்படியாய் உனக்கு பெரிய காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கனமுள்ள காரியத்தை உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். கனமான ஒரு காரியத்தை அவரை நம்பி வந்திருக்கிறாய் அல்லவோ, அவரை நம்பி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவோ, தாகத்தோடு நீர் இருக்கிறதை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. நீ தாகத்தோடு இருக்கிறதை கர்த்தர் அறிவார். இன்றைக்கு அதை சொல்லுகிறார், மகளே உன் கெஞ்சுதலின் ஜெபத்திற்கு நான் இறங்கினேன், மகனே உன் கெஞ்சுதலின் ஜெபத்திற்கு நான் இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எது குறித்தும் கவலைப்படாதீங்க. இன்றைக்கு அதை பாடலாய் பாடி அவர் நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, இறங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறியே ராவும் பகலுமாய் கெஞ்சும் ஜெபம் கேளுமே என்று சொல்லி இந்த பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். விசுவாசத்தோட பாடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிற நாள் இன்ற நாள். ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே. இரங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, பூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே, பூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே, நித்தம் எமக்காய் பரிந்து பேசும் நள்ளிரவின் நண்பனே, நித்தம் எமக்காய் பரிந்து பேசும் நள்ளிரவின் நண்பனே, அன்பின் பிதா முன்னில் நின்று ஜெபித்திடும் அன்பர் ஜெபம் கேளுமே, ஆஹா அன்பின் பிதா முன்னில் இன்று ஜெபித்திடும் அன்பர் ஜெபம் கேளுமே, நம்பிக்கையோட இரங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, பூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே, ஆமாண்டவரே, பூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே, அன்று நினைவே அழிவை கண்டே அன்பே இறங்கி நீரே, பாடுங்க, அன்று நினைவே அழிவை கண்டே அன்பே இறங்கி நீரே, யோனா உரைத்த தம் ஆலோசனை தந்து ஏழை ஜெபம் கேளுமே, ஆஹா யோனா உரைத்த தம் ஆலோசனை தந்து ஏழை ஜெபம் கேளுமே, இரங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே, பாடுங்க நீங்க, கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே, எத்தனை துன்பம் சகித்து மீட்டீர் எல்லாமே வீணாகுமோ, ஆண்டவரே, எத்தனை துன்பம் சகித்து மீட்டீர் எல்லாமே வீணாகுமோ, அத்தி மரத்திற்கு அன்று இறங்கினீர் இந்த ஜெபம் கேளுமே, ஆஹா அத்தி மரத்திற்கு அன்று இறங்கினீர் அந்த ஜெபம் கேளுமே, இரங்குமே என் இயேசுவே, ஆமாண்டவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யமே, பூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே, ஆஹா கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே, சோதனை இன்று ரட்சித்தீரே சோதோமின் பக்தனையே, சோதனை இன்று ரட்சித்தீரே சோதோமின் பக்தனையே, ஆமாண்டவரே, ஆவீரகாம் அன்று வேண்டி ஜெபித்தோர் ஆதி ஜெபம் கேளுமே, ஆஹா ஆவீரகாம் அன்று வேண்டி ஜெபித்தோர் ஆதி ஜெபம் கேளுமே, இரங்குமே என் இயேசுவே, இரக்கத்தின்
கெஞ்சும் ஜெபம் கேளுமே, கூவி கதறியே ராவும் பகலுமே கெஞ்சும் ஜெபம் கேளுமே. அல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி 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 ஆண்டவரே. இந்த நாள்ல சங்கீதம் 77:1 படி, இதோ கர்த்தர் உன் ஜெபத்திற்கு இறங்கி செவி கொடுத்தார். கர்த்தர் உன் ஜெபத்திற்கு இறங்கி இருக்கிறார். அவர் செவி கொடுத்திருக்கிறார். அவர் கிரியை செய்ய போகிறார். உன் கண்கள் அதிசயங்களை காண போகிறது. எந்த நம்பிக்கையோட வந்து ஆண்டவர் சமூகத்திற்கு ஒரு நாள் அந்த நம்பிக்கை வீண் போகாது. எந்த நம்பிக்கையோட இதை கேட்டுக்கொண்டிருக்கிறையோ ஒரு நாள் அந்த நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாரோ என்று உனக்கு சந்தேகம் காணப்பட்டிருக்கலாம். இந்த நாளில் தெளிவாக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஜெபத்திற்கு நான் செவி கொடுத்தேன் என்று. அல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு இறங்குகிறவர் நீர், எங்களுக்கு இரக்கம் செய்கிறவர் நீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. வந்த யாவருக்காகவும் கேட்கிற யாவருக்காகவும் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளவு வருடமாய், நாட்களாய், மாதங்களாய் ஆண்டவரே, பல மணி நேரமாய் அழுது மன்றாடி ஜெபித்திருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்திற்கு இறங்குங்க, என் ஜெபத்திற்கு இறங்குங்க, எனக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீர் பதில் கொடுக்கிற நாள் ஆண்டவரே. உம் செவியை சாய்த்து விட்டீர் என்று சொல்லி இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ இங்க நிற்கிற யாவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, அதிசயங்களை காணட்டும், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. நன்மையாய் காரியங்களை முடிய செய்வீராக, நன்மையாய் காரியங்களை முடிய செய்வீராக. இந்த காரியம் ஆண்டவரே முடிந்தால் நலமாய் இருக்கும் என்று என்கிற ஒவ்வொரு உள்ளத்திற்கும் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். உங்கள் அந்தரங்கத்தை காணுகிற தேவன், உன் இருதயத்தின் அங்கலாய்ப்பை காணுகிற தேவன் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார் மகளே, ஒரு நாள் கைவிட மாட்டார். எவ்வளவு தாகத்தோடு அவரை தேடிக் கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு அவர் செவி கொடுத்த நாள், இன்றைக்கு உனக்கு கிரியை செய்கிற நாள், உன் கெஞ்சுதலின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற நாள். அல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பினவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை ஆண்டவரே. நீர் இரக்கம் செய்து வாழ வைக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் இரக்கம் செய்து வாழ வைப்பதற்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறேன். நன்றி கர்த்தாவே. இந்த நல்ல ஆராதனைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஒரு நம்பிக்கை கொண்டு வந்தோம் ஆண்டவர் உம்முடைய சமூகத்திற்கு. நாங்கள் வெறுமையாய் போவதில்லை, நாங்கள் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொண்டு போகிறோம். இந்த நாளில் நாங்கள் வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொண்டு போகிறோம். எங்கள் கண்கள் பார்க்க போகிறது, எங்கள் கரங்கள் பெற்றுக்கொள்ள போகிறது. அதற்காக எங்கள் நாளிலிருந்து நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமும் ஒருவருக்கே செலுத்தி இந்த ஆராதனை ஒரு பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜெபத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். அமருங்க. அல்லேலூயா. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலே ஒரு மனதோடு உங்களுடைய சமூகத்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்து ஒரு நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது, தீர்மானம் இருக்கிறது. உங்களோட மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி நீர் பேசும் ஆண்டவரே. நாங்கள் ஒரு பேழைக்குள்ளாக 21 நாட்கள் பிரயாணிக்க போகிறோம். என் தேவன் எங்களோட பேசி எடப்படுவீர். மாற்ற வேண்டிய காரியத்தை மாற்றும், கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியத்தை கற்றுத்தாரும். தெளிந்த புத்தியை கொடுத்து ஆலோசனை கர்த்தங்களை நடத்தும்படி அபிஷேகம் எங்களை நடத்தட்டும், நிரப்பி நடத்தும், வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமே. நம்ம தேவன் அருமையான தேவன். தொடர்ச்சியாக நம்ம பிரயாணம் பண்ண போகிறோம். இந்த 21 நாட்கள் உபாசம் 2வது நாட்டில் வந்திருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, சபையாரும் பார்க்கிற யாவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகள், நேற்று தினத்தில் நம்ம 21 நாட்கள் உபவாசத்துக்கு தேவனோட வார்த்தையை மையமாக வைத்து தொடங்கினோம். விசேஷமாக சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, என் பாத்திரம், ஒரு பாத்திரம் இருக்கும் பொழுது தான் அது நிரம்புவதற்காக சூழ்நிலை உண்டாக்கப்படும். நேற்று தினத்தில் ஒரு குவியனை குறித்து கவனித்தோம். இன்று உண்மையாக சொல்லுகிறேன், குவியனால மாற்றம்தான் அழுகுபடுத்த முடியும். நான் ஒரு மாதத்துக்கு முன்பாக ஒரு அடியாறு பகுதியாக போகும் பொழுது எல்லா பங்களாக்காருக்கு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கேட்டும் பார்த்தீங்கன்னா ஜைஜாண்டிக் அவ்வளோ அழகா இருக்கு. அப்ப யோசிக்கும் பொழுது அவ்வளோ கோடீஸ்வரனா இருந்தா கூட கேட் அவன் செய்திருக்க மாட்டான்.
கேட்டை வந்து கேட் செய்யறதான் சேர்ந்திருப்பான். அவனோட இயற்கையை விசேஷமா இயற்கைக்கு அப்பாற்படுறது ஆலோசனை அவன் நடத்து அழகா உருவாக்கி கொடுக்கும். அதே போல நம்மளோட தேவன் நேற்று தினத்துல ஒரு குவியன் என்று நிரூபிப்பதற்காக எரேமியா 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நம்ம உபவாசம் தொடங்கினோம். அந்த வசனம் சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, கல்லிமண் குவியன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த நாளில் தேவர சமூகத்துல அவரோட கைகள் நம்ம இருக்கிறபடி அவர் நிச்சயமாக இந்த 21 நாட்களை நம்மளை அழகாக வடிவமைத்து அழகாக இந்த பாத்திரத்தை நிரப்பி நிச்சயமாக நம்மளை அனுப்புவார் என்று வைராக்கியமான விசுவாசம் இருக்க வேண்டும். அன்பான தேவர்கள், இந்த நாட்கள் 21 நாட்கள் உபவாசத்துல கர்த்தர் நிச்சயம் நம்மளோட பாத்திரத்தை நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லி அனுப்பினபடியாக உங்களோட பேசுகிறேன். 21 நாட்கள் உங்களை பாத்திரங்கள் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிற மாற்றம் ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தர் எல்லா சூழலும் நல்லவர். தேவ சமூகத்தில் காத்திருந்த போது தேவன் கொடுத்த வார்த்தை இங்க ஆண்டவர் அனேனியா இடத்தில் சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். அப்போஸ்தலனாக பவுல் குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம் விதமாக சொல்லுகிறது, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னோட நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கா. நீ போ மகனே, மகளே, நீ போ, நான் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரமாக வைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன, நீ என் கையில இருக்கிற, நான் உன்னை தெரிந்து கொண்ட, நீ அவனை தெரிந்து கொண்டவன், நீ என் பாத்திரமாயிரு, நான் உன்னை அழுகுபடுத்துவேன் வேத வசனத்தை சொல்லுகிறது. வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிறார். இன்றைக்கு உன்னையும் பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரம் நீதான். ஹல்லேலூயா. மனுஷன்லங்க தேவன் சொல்றார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ தான் அந்த பாத்திரம். ஐயோ, அந்த தேவனோட கைகள் இருக்கணும் ஆமேன்னு சொல்லி இருக்கணுமே. ஆமேன் கம்மியா இருக்கு. ஆமே, ஏன்னா அவர் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவரால் இழைத்து செய்ய முடியும். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழி ஓடுகிற பாத்திரமா இருக்க வேண்டுமானால் அவர் தான் அவரோட விருப்பத்தின்படி இந்த பாத்திரத்தை வடிவமைக்க முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவதாக தேவன் பாத்திரத்தை உருவாக்குகிறார். ஒவ்வொரு குவியனும் பாத்திரத்தை செய்யும் பொழுது திட்டமிட்டு செய்கிறான். அதற்கு ஒரு நல்ல தோற்றத்தை கொடுக்கிறான். அந்த பாத்திரத்தை வெறுமையாக்காதபடிக்கு அந்த பாத்திரத்தை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறான். சும்மா நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு குவியன் வந்து பூத்தொட்டி செய்வான், ஜாடி செய்வான், நிறைய காரியம் செய்வான். ஒரே திசையில விதவிதமா செய்யறான். நம்ம தேவன் அப்படித்தான் உங்களை அழுகுபடுத்தி ஞானத்தை கொடுத்து பிரசன்னத்தை கொடுத்து பொறுமையை கொடுத்து நிதானம் கொடுத்து ஒவ்வொரு பாத்திரத்தையும் in each and every design is already designed. நம்ம போயிட்டு யோசிச்சு பாரு, ஒருவேளை குவியன் அந்த வீல சுத்திட்டு களிமண்ணை வச்சுட்டு செய்யும் பொழுது அவர் செய்யற மாதிரி வணியமா இல்ல களிமண் செய்யற மாதிரி ஓனர் வணிவாரா? யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த பாத்திரத்துல குவியன் களிமண்ணை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வடிவமைப்பார். அந்த எஜமான் செய்யறபடி அந்த களிமண் வளையமா இல்ல களிமண்ணுக்கு ஏத்தபடி குவியன் வளைஞ்சுவானா? எஜமான் நம்ம தான் அந்த களிமண். அவர் செய்யற மாதிரி நம்ம வணிஞ்சோன்னா அந்த பாத்திரம் அழகு கொடுக்கும், அந்த பாத்திரம் மேன்மை கொடுக்கும், அந்த மாத்திரம் பரிசுத்த கொடுக்கும். இன்னைக்கு அந்த குவியன் தண்ணி கொண்டு பேச விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, உதாரணமாக ஒரு நகைப்பெட்டி வச்சிருக்கீங்களேன், அந்த நகைப்பெட்டி அழகா இருக்கும், ஆனா அதுக்கு வேல்யூ இருக்காது. ஆனா உள்ள ஒரு வைரத்தையும் தங்கத்தையும் எல்லாம் உள்ள வச்சிட்டீங்கன்னா அந்த பாக்ஸோட வேல்யூவே அதிகமா இருக்கும். நம்ம பார்க்கிறதுக்கு தோற்றம் அழகா இருக்கும், ஆனா உள்ள வைரியமும் தங்கமும் அன்பும் கிருபையும் பிரசனம் இருந்தா தான் இதுக்கு வேல்யூ. இல்லைன்னா கடைசியில வந்து பிரேஸ் லார்ட் பாஸ்டர் யாரா இருந்தாலும் சரி, பிரேஸ் லார்ட் பாஸ்டர்மா, பிரேஸ் லார்ட் சிஸ்டர், பிரேஸ் லார்ட் பதில் சொல்லுவாங்க. ஆனா கடைசி நேரத்தில் காலங்கள் முடிஞ்ச பிறகு ஒருத்தருக்கு என்ன பேசுவாங்கன்னா, இந்த பாடிய எப்போ எடுப்பீங்கன்னு. ஏன்னா மண்ணுக்கு போக போறோம். ஆனா அன்பான தேவப்பிள்ளை, இந்த பாத்திரத்தை அவர் தான் வடிவமைக்க வேண்டும். இன்னைக்கு அந்த மண்ணான பாத்திரத்தை எப்படி வடிவமைக்கிறான் தேவ சமுதிரம் பார்க்கும் பொழுது, அன்பான தேவப்பிள்ளை, மத்திய 23ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவ பாதகரே பரிசுரே
வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதினாலும் நிறைந்திருக்கிறது. வெளிப்புறம் சுத்தமாக்கும்படி முதலாவது சுத்தமாக்கி இந்த பாத்திரத்தை முதலிருந்ததால இந்த 21 நாட்கள கர்த்தர் பிளஸிங் நிறைய வச்சிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் உங்களை வடிவமைக்கிறாரு. வடிவமைத்து வெளிப்புறத்தை அழகுபடுத்த மாற்றம் இல்ல, இன்னைக்கு உள்புறத்தை சுத்தமாக்கிட்ட பிறகு இனி ஒவ்வொரு நாளும் அவரோட நிரப்புதலையும் வழி நடத்துதலையும் ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் சேமத்தை நீங்கள் பார்க்கிற நாட்கள் ஒவ்வொன்றாக நீங்க பார்ப்பீர்கள். அல்லையா அன்பான தேவ பிள்ளையே, தேவன் நம்முடைய பாத்திரத்தை நிரப்ப வேண்டும் என்றால் அவர் விரும்புகிறபடி நம்ம செயல்பட வேண்டும். ஆனால் சத்ருவானவன் பாத்திரத்தை நிரப்பாதபடிக்கு தேவையில்லாத காரியத்தை நிரப்பி அந்த பாத்திரத்துக்கு முக்கியத்துவம் இல்லாமல் செயல்படுவான். தேவன் ஒரு பிளான் வச்சிருப்பார், இந்த பாத்திரத்தை இப்படிதான் நிரப்பி இப்படித்தான் செயல்படணும். ஆனா சில நேரத்தில் அந்த பாத்திரம் உருவாக்குனோட சத்தத்தை கேட்காது, பிசாசின் சத்தத்தை கேட்டு அது கேட்கும் அலையும் பொழுது அந்த பாத்திரம் நிரம்பி வழியாது. Hallelujah. You should listen to the God's word. அவர் தான் கிரியேட்டர், அவர் தான் எஜமான், அவர் தான் கிவியன். இன்றைக்கு உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். தேவனால் நிரப்பப்பட்ட பாத்திரத்துக்கு திட்டம் இருக்கிறது, அதில் ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு நிமித்தமாக ஒரு கணம் இருக்கிறது. நீங்க சும்மா வந்து உட்காரல, சும்மா பார்க்கல. தேவன் ஒரு நோக்கத்தோட இந்த ஆண்டின் முடிவுக்குள்ளாக உன் பாத்திரத்தை வடிவமைத்து புதிய ஆண்டுக்குள்ளாக மகிமையான காரியங்கள் சம்பவிக்க போகுது. ஹல்லேலூயா. அதான் தான் சொல்லுகிறான் விசேஷமா. ஆனால் சத்ருவானவன் அந்த திட்டத்தை சீர்குலைத்து அநேக திட்டங்களை தீட்டி நம்முடைய பாத்திரத்தை உள்ள வெளியே உள்ள இருக்கிற சீர்குலைத்து அந்த பாத்திரத்தை கெடுக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். அதால் தான் சொல்லுகிறேன், சத்ருக்கு செவி சாய்க்காதபடிக்கு தேவனோட வார்த்தைக்கு நம் செவி சாய்க்க வேண்டும். தேவசனம் சொல்லுகிறது. வேதத்தில் எங்கெல்லாம் தேவன் ஆசீர்வாதித்தாரோ அங்கெல்லாம் ஒரு நிறைவு இருந்தது, ஒரு பெருக்கம் இருந்தது. நேற்று தினத்துல ஆதியாகத்துல 1ஆம் அதிகாரம் 28 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்து இல்லையா, ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்து பலுகி பெருகு பூமியை நிரப்புங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆனா அவர் சொல்லும் போது பூமி எப்படி இருந்தது? வெறுமையும் ஒழுங்கின்மையா இருந்தது. அப்புறம் ஆண்டவரை ஒழுங்கின்மையாக மாத்தி போய் பலுகி பெருகுங்க நிரப்பன்னு சொன்ன உடனே நேற்று இருளான வாழ்க்கை ஒழுங்கின்மை எல்லாத்தையும் கர்த்தர் உடைச்சு போட்டாரு. ஆண்டவர் நிரப்ப சொன்னாரு, அவர்களும் நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. சில நேரத்துல நம்மள வாழ்க்கையில நல்லா தான் போயிருப்போம், சடனா ஒரு பிரேக் வரும், சடனா சறுக்கி விடும், சடனா வராது. ஏன் இப்பெல்லாம் வாழ்க்கை ஆண்டுக்கு உண்மையா தானே இருக்கேன். சில நேரத்துல சத்துரோட சத்தத்தை கேட்பீரானால் நீங்கள் சரிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். ஆண்டவரே நான் உம்மிடத்துல இருக்கிறேன், சரிக்க விட முடியும். சத்ரு 1000 திட்டங்கள் தீட்டுவான். இப்படித்தான் ஆதாம் அவளை பலுகி பெருகி நிரப்புங்கன்னு சொன்னாரு. நிரப்பி சொன்ன உடனே அவர்கள் ஆசீர்வாதத்தை மாற்றமில்ல, அவர்கள் நிரப்பினா. அதே போல் ஆபிரகாமுக்கும் வாக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை மிகவும் பலக பண்ணி இங்க அவர்களுக்கு பின்பாக இங்க ஒரு ஆபிரகாமுக்கு வாக்கு வருது. என்ன வருது? நீங்க மிகவும் அதிகமாய் பலிக பண்ணி அவர்கிட்ட ஒரு வாக்கு வருது. என்று சொல்லுகிற வார்த்தை அவருக்கு மாற்றம் இல்ல. அதே போல் யாக்கோபுக்கும் ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், உண்டாகும். விசேஷமா எப்படி பூமி எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்தது. அவர் அதை அழகுபடுத்தி கொடுத்த பிறகு ஆபிரகாம் மேல வருது, ஆபிரகாம் மேல ஈசாக்குக்கு வருது, யாக்கோபுக்கு வருது. வாக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க சொல்ல, நீ பலுகி பெருகுவாயாக. இந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் எகிப்துக்கு போகிறார்கள். அங்க நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி பெருகி பலத்திருந்தார்கள். இங்கேயும் பார்க்கும் பொழுது தேசம் அவர்களால் நிறைந்தது. எங்க வெறும் ஒண்ணுமில்லாததுல ஆண்டு படிப்படியாக உயர்த்தி கரெக்டா நிறைவா நிறைந்து. நம்மளோட வாழ்க்கையில கூட ஆண்டோட சத்தை ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து
கர்த்தரோட வார்த்தை இருக்கிறோம், நீங்களும் நிறைய பேர் கர்த்தர் ஆசீர்வாதத்தில் எல்லா காரியம் செய்துட்டு இருக்கீங்க. அதே போல வரும்போது இந்த இடத்துல ஒரு பிரேக் வருது. எகிப்து ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை காட்டிலும் இவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று நிரப்பினார், தேசம் நிறைவார்ந்தது வேதவசனம் சொல்லுகிறது. இதை கண்ட ராஜாவுக்கு விசேஷமா பெருக்கத்தை பார்க்கிறான். பெருக்கத்தை பார்த்து இந்த ஆசீர்வாதத்தை எப்படி தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த பெருக்கத்தை யார் கொடுக்கிறாரு? ஆசீர்வாதத்தை. நமக்கு கூட ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவன் தான் ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கு அங்க நிரப்புன்னு சொல்லும் போது வெறுமையா இருந்தது, படிப்படியாக கர்த்தர் நிரப்பி ஆசீர்வாதக்காரங்க. ராஜா பார்க்கிறான், எங்கடா இவங்க மட்டும் நம்ம நாட்டை காட்டுல வந்து ஜனங்கள் இவ்வளவு பலுகி பெருகுதுன்னு சொல்லிட்டு அதை கர்த்தர் நிரப்புவாராக என்று ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை மறுபக்கம் செயல்பட வேண்டும் என்று திட்டமிடுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்முடைய பாத்திரத்தை நிரப்ப ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நாமோ சில நேரத்துல பிசாசானுக்கு செவி கொடுத்து அவனோட காரியத்தை கேட்டு அந்த பாத்திரத்தில் அதை வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறோம். இங்க ஒரு வேதத்துல ஒரு காரியத்தை பார்க்க விரும்புகிறேன். யாத்திராகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எகிப்து ராஜா பார்த்தோம்னா நம்ம ஜனத்தை காட்டிலும் இவன் பலுகி பெருகிறான்னு ஒரு திட்டம் போடுறான். எகிப்து ராஜா நல்ல கவனிக்க, சிப்பிரால் என்னும் ஒரு டாக்டர் மருத்துவச்சியை பேசி இங்க யார் திட்டம் போடுறது? பிசாசான திட்டம் போட்டு இதை சீர்கலைக்கு 1000 யோசனைகளை கொடுக்கிறான். ஆனா அந்த 2 பேரும் தேவனுக்கு எப்படி இருந்தாங்களா? பயந்ததுனால அது சம்பவிக்க. ஒருவேளை நம்மளோட பழக்கம் வழக்கம், நண்பர்கள், கூட இருக்கிற குடும்பத்தார், யார் வரணும் இருக்காங்க, தேவ பயம் இல்லாதவங்களோட வார்த்தை கேட்பீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? சீர்கட்டு இப்படிதான் வந்து சீர்கட்டு போகும்போது, பாதை தவறி போகும்போது ஆண்டு சில ஆசீர்வாதங்களை கொடுக்காம வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டு நிரப்ப சொல்றார். நிரப்பிட்டார்னா அது யாராலும் தடை செய்ய முடியாது. ஏனால் தேவன் சொன்னதை தடுப்பது யார்? அவர் நிரப்பிட்டாரு. நிரப்பி நான் சொல்றேன், இன்னைக்கு பாத்திரத்தை ரெடி பண்றாரு உங்களெல்லாம். 2வது நாள் இன்னும் 19 நாள் இருக்கு. 19 நாள் உண்மையா சொல்றேன், உங்க பாத்திரம் ஒவ்வொரு நாளும் அவர் ஞானத்தினால் நிரப்பப்பட்டு மகிமையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்க பார்க்க வெறுமையால் அதுபடிக்கு அநேக பார்க்க இந்த பாத்திரத்தை நிச்சயம் நிரப்புவார். அல்லேலூயா. நீ என்னவா மாறணும்? மண்ணா மாறணும். என்னவா மாறணும்? நீ மண்ணா மாறி அவர்கிட்ட கொடுக்கும் பொழுதுதான் அவர் விருப்பத்தின் வளைவார். கர்த்தருக்கு விசேஷம் பாத்திரத்தை நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் சத்ரு அழித்து விடும் என்று திட்டம். நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், ஆண்டு பிளான்ல போயிட்டு இருப்போம். சத்ரு வேற பிளான் கொடுப்பான், லாஸ்ட் தோல்வி. நாங்க எங்க வந்து நிற்போம்? ஆண்டு சமூகத்தில் நிற்போம். ஆண்டு சொல்றார், நான் நிரப்பன ஆசைப்படுறேன். இனி சத்ருட பிளான் சத்தத்துக்கு செவி சாய்க்காத, என் சத்தத்துக்கு செவி சாய். நம் பழகுற நபர்கள் யார் என்று பார்த்து பழக வேண்டும். துர் ஆலோசனைக்கு செவி சாய்க்காதபடிக்கு நம்மோட பழகிறவள் தேவனோட ஐக்கியம் வைத்திருக்கிறவர்களா, தேவனுக்கு பயப்படுகிறா என்று வாசித்து பார்க்கும் பொழுது தான் நம்ம தேவ பயத்தோட பழகிறவர்கள் இன்னார் என்று அறிந்து பழகும் பொழுது தேவ சமூக பாத்திரத்தை நிரப்பும். அல்லேலூயா. துன்மார்க்கர் உட்கார இடத்துல நீ உட்காராத, நம்ம அங்கதான் உட்காருவோம். அல்லேலூயா. துர்மார்க்கரோட ஆலோசனையை கேட்க கூட நம்ம என்ன பண்றோம்? அங்கதான் போய் கேட்போம். கேட்டுட்டு பாத்திரத்தை சீர்கட்டுப்போம். ஆண்டு சொல்றார், வெளியே நீ அழகா போட்டு போட்டு பெருசு இல்ல, எல்லாம் பாப்பீங்க, கோட்டு ஷூட்டு பேண்ட் ஷர்ட், லேடிஸ்ல சண்டை சாரி சாரி எல்லாம் போட்டுப்பாங்க. வெளிப்புறம் அழகா இருக்கு, உள்புறம் முதலாவது இது சுத்தமாக்குன்னு சொல்றாரு. பிகாஸ் சுத்தம் ஒரு பழம், சுத்தம் சுத்தம் பைபிள் நமக்கு வழி நடத்தும். அல்லேலூயா. பழமொழி சொல்ற சுத்தம் சோறு, அதுதான் ஆண்டு கத்துக்கிற மகளே. முதலாவது நீ வெளியே 1000 பண்ணிக்கிற மகனே அதெல்லாம் இருக்கட்டும், உள்புறத்தை சுத்தமாக்கு. அல்லேலூயா. இந்த பிரியாணி செய்யறதுக்கு அடிக்கடி பிரியாணி பத்தி பேசுவேன். பிரியாணி செய்யறதுக்கு எத்தனை பிரியாணி வந்துறாரு? ஃபர்ஸ்ட் அடுப்பு, அப்புறம் விறகு. எடுத்தோன்னு அவங்க இறக்கின பாத்திரத்தை வச்சு செய்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? பாத்திரத்தை உள்ள சுத்தம் செய்வீங்க. சுத்தம் செய்துட்ட பிறகுதான் அதுக்கப்புறம் தான் எல்லா ஐட்டமும் ஆட் ஆகும்.
ஆயில், ஆனியன், சிக்கன், மட்டன், மசாலா, லாஸ்டா டம் போட்டு 21வது நாள் உங்களை டம் பிரியாணி கத்தராக்கிடுவார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் விறகு வச்சாரு, நேத்து பாத்திரத்தை வச்சாரு, இன்னைக்கு உள்ள சுத்தம் பண்ணுமா. வெளிப்புறத்தை பார்த்துருக்குமா என்னைக்குனா? அந்த பாத்திரம் நம்ம எதிர்க்க தான் இருக்கும். வெளிப்புறத்தை பார்த்து சாப்பிட, ஐயோ சாப்பிட மாட்டேன், கருப்பகத்தில் வந்திருக்கீங்க. I never bother about the outside, I bother about the inside. Hallelujah. நம்ம என்ன பண்றோம்? we bother about the outside, we never bother about the inside. ஆனா ஆண்டவர் சொல்றார், I never bother about the outside, I am bother about the inside. Hallelujah. அது சொல்ற, நான் சுத்திகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என்னாகும் 21:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம்னு ஆசீர்வதிக்க. அதான் சொல்றாரு இந்த 21 உபவாசத்துல, இப்பதான் வந்திருக்கேன் என்கிட்ட 2வது நாள், நான் உள்ள சுத்தம் செய்ய போகிறேன். இனி வர நாட்களை கர்த்தரோட மகிமையாக நான் வைப்பேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த குவியன் உருவாக்கப்பட்ட நம்முடைய பாத்திரம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25, 26 வசனம் சொல்லுகிறது, பாருகிறேன், உங்களுக்கு ஐயோ, என்ன இருக்கு? கொள்ளையினாலும் அநீதினாலும் நிறைந்திருக்கிறது. சுத்தமாக இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் காரியமாவது, அன்பான தேவன், உங்க பாத்திரமானது என்னென்ன இருக்கா உள்ள? அந்த வசனத்தை போட்டிருக்குது, கொள்ளையினாலும் அநீதினாலும் நிறைய. இப்ப நீங்க யோசிச்சு பார்த்து 21 நாட்களை வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு 2வது நாள்ல உங்க இருதயத்துல என்னென்ன இருக்கோ எனக்கு தெரியாது, பக்கத்துல இருக்கிற தெரியாது, கீபோர்டு வாசிக்கிற பாஸ்டருக்கு தெரியாது, பலிபீடம் உட்கார பாஸ்டருக்கு தெரியாது, உன் பக்கத்து சீட்ல கூட தெரியாது. ஆனா உள்புறத்தை சுத்தமாக்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சுத்தமாக்கும் போது சித்தம் நிறைவேறும். அன்பான தேவ பிள்ளை, நம்முடைய பாத்திரம் எப்படி நிறைந்து இருக்க வேண்டுமானால் சுத்தமான பிரயோஜனமானதாக இருக்க வேண்டும், பிறருக்கு நன்மை தரக்கூடியமாக தேவ வார்த்தை இருக்க வேண்டும் என்று நம்முடைய பாத்திரத்தை அப்படி நிரப்பும் பொழுது தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பாத்திரம் சுத்தமாக நிரப்புவதற்கு அவர் சத்தத்தை முதலாக கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்களேன். ஒரு குவியன் ஒரு அடிக்கும் பொழுது அது ஒரு குழந்தைங்களுக்கு கிளே வாங்கி கொடுக்குறீங்க, கிளே தெரியும், கிளே வாங்கி கொடுக்குறீங்க. அந்த குழந்தைக்கு எதனா செய்ய தெரியும்? அதுக்கு தெரிஞ்சுதான் செய்யும். அது அழகா செய்யுமா? இல்ல நீங்க அழகா செய்வீங்க? ஏன்னா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நம்ம தேவன் உங்களை காட்டிலும் வானத்தையும் பூமியும் காட்டிலும் பெரிய தேவன். அந்த குவியனை நீங்க சொல்ற, மகனே மகளே, நேற்று வந்தீங்க, இருளடைந்திருந்தீங்க, நான் எல்லாத்தையும் மாத்திட்டு வெளிச்சத்தை உண்டாக்கி உங்களை எல்லாத்தையும் ஒழுங்கினமா எடுத்து நல்லா நடக்க போறோம், அனுப்புறேன். நல்ல போது வாழ்க்கை சில நேரத்தில் பிசாசு இப்படிதான் கொண்டு வருவான், அதை நீக்கணும் விரும்புறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த பாத்திரத்தை நீ நீக்குவானால், அசுத்தமான காரியங்கள் நீக்கும் பொழுது பாத்திரம் சுத்திகரிக்கும், உள் பாத்திரம் அழகாக இருக்கும். நான் மேன்மையான அபிஷேகத்தை உள்ள ஊற்ற போகிறேன். ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. எல்லாம் சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது, என் பைனான்சியல் நிரம்பி வழிய போகிறது, சமாதானம் நிரம்பி வழிகிற போது, அசுத்தம் நீங்க போகிறது. ஏன்னா பாத்திரம் தேவனால் வடிவமைக்கப்பட்டது, அவர் சுத்தம்படி செய்வார் என்று. ஹல்லேலூயா. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவ சமூகத்தில் இருப்பீரானால் நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுது, இடதுபுறமா சாயும் பொழுது வழி இதுவே, இதுல நடுவுங்கள் என்று காதுகள் கேட்கும். இந்த நேரத்தில் ரொம்ப கவனமா இருக்கும் கிறிஸ்தவ பிள்ளைகள். சத்தம் கேட்கும், ஆண்டோட சத்தம் கேட்கும் சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டோட பேசுவார் ஆமேன்னு சொல்லுங்க. பிசாசு பேசினவர் ஆமேன்னு சொல்லுங்க. பிசாசும் பேசுவோம். அல்லையா? ஆண்டவர்கிட்டே பிசாசு பேசினவன். நல்ல கவனிங்க. பாப்பா வா, மேல எட்டு போய் எல்லாம் நம்பல்தான், எடுத்துக்கோ. இப்ப நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? குடு குடு குடு. யார் கொடுத்தா நமக்குன்னா? எது யார் கொடுத்தா? யார் கொடுத்தா வந்தா ஆண்டு நடத்துவாரு, அவன் கீழே போட்டு போயின்னு இருப்பான். அன்பான தேவ பிள்ளை, யார் கொடுத்தா அந்த பாத்திரத்தை நிரப்ப கூடாது. எது சொன்னாலும் உள்ள வாங்கி வைக்க கூடாது. இப்ப சொல்றாங்க, இப்ப பேசிட்டு இருக்கோம், ராஜசேகர் வந்து
உலக காரியமா வந்து கோபாஸ்டர் ஏதோ ஏதோ குறிச்சு சொல்றாரு. கோபாஸ்டருக்கு தெரியும் எந்த சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. அப்போ உள்ள அநீதி இல்லாம நீதி இருக்கும். கர்த்தர் அந்த பாத்திரத்தை நீதியா வழி நடத்துவார். அல்லேலூயா. இது ஆண்டவர் சொல்றாரு, இனி வர நீ இன்னைக்கு பாத்திரத்தை சுத்தமாக்கு, நாளைக்கு என் சித்தம் நிறைவேறும். அல்லேலூயா. இட்ஸ் a supernatural காரியம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 26 சொல்லுது, உட்புறத்தை முதலாவதாக சுத்தம். இந்த இரண்டாவது நாள் அன்பான தேவப்பிள்ளை குவியன் சொல்லுகிறார், உன் உட்புறத்தை சுத்தமாக்குவதற்காக உங்களை அழைத்து கொண்டு வந்தேன். இன்றைக்கு சுத்தமாகிறது, நாளை தினத்திலிருந்து நான் நிரப்ப போகிறேன் என்று. அல்லேலூயா. யோசுவா 3:5 சொல்லுகிறது, இன்றைக்கு பார்க்கிற யாவரையும் கேட்க வந்து யாவரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உன் கர்த்தர் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். மனுஷன் பிரியப்படுத்துவதற்கு என்னவென்றால் நம்முடைய வெளி தோற்றத்தை அழகுபடுத்தும். அல்லேலூயா. மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு வெளி தோற்றத்தை அழகுபடுத்தும். ஒரு கல்யாணத்துக்கு அப்படியே போயிடுவோமா? யாராவது எழுந்து சிம்பிளா போவீங்களா? யோசிச்சு ஒரு மணி நேரம் இருக்குமா? ஒரு மணி நேரம் ஆகுமா? டெக்கரேஷனுக்கு அந்த டெக்கரேஷன் இந்த டெக்கரேஷன், கிறிஸ்மஸ்க்கு ட்ரீல மாட்டுறதெல்லாம் மாட்டிக்கிட்டு போவோம். எதுக்கு? அங்க கிஃப்ட் கொடுக்கறது. அழகா வந்தாங்க தம்பதிகள் சொல்லுவாங்க, பசங்க அழகா வந்து. ஆனா உள்ள எனக்கு உள்ளதுமா எப்படி பண்ணாங்க இவங்க, இவ்வளவு கிராண்டா பண்ணிருக்காங்க. வெளி தோற்றம் அழகு, உள் தோற்றம் அதை சரி பண்ணு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு யூ கிளென்ஸ் இட். நான் வெளி தோற்றத்தை பார்க்க மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளே, வெளி தோற்றத்தை அவர் பார்க்க மாட்டார், உள் தோற்றத்தை அவர் பார்ப்பார். ஹalleluya. நம்மளோட தோட்டக்காரன் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்பார். ஹalleluya. He is a supernatural God. இந்த இரண்டாவது நாளில அன்றைக்கு ஆதாம ஏவல நிரப்பன்னு சொல்லும்போது இருளா இருந்தது. அந்த இருளை அகற்றி வெளிச்சத்தை கொண்டாக்க உடனே சந்நிதியாக வந்தது. வரும் பொழுது ஒரு தடை வரும். ஆனா தடையை உடைக்கிறதுக்கு கர்த்தர் பாத்திரத்தை நிரப்பி ஞானத்தினால் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு ஒரு காரியத்தோட இந்த 21 நாட்கள் இரண்டாவது நாள் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். உன் பாத்திரத்தை சுத்தமாக்கு, உன் பாத்திரத்தை சுத்தமாக்கு, அவர் சித்தம் செயல்படும். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலே you are so gracious on us. You will fulfill the needs what we need, my Lord. You are a supernatural God. This 21 days, இந்த 21 நாட்களே சபையாரும் பார்க்கிற யாவரையும் ஒரு புதிய பாத்திரமாக உம்மோட மன விருப்பத்தின்படி மாற்றி அமைத்து நீ அழகுபடுத்த விரும்புகிறீர். ஐயோ, நாங்களும் சில நேரத்தில் சத்துருடைய சத்தத்தை கேட்டு பாத்திரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாத்திரத்தை இன்றைக்கு இரண்டாம் உபவாசமோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இருளடைந்த இந்த பாத்திரத்தை வெளிச்சத்தை உண்டாக்குனவர் அனைத்தும் செய்ய நல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். வந்த யாவருக்கும் இந்த பாத்திரத்துக்குள் இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளை அப்புறப்படுத்தி உம்மோட அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறீர். உம்மோட அபிஷேகம் நிரம்ப போகிறது. அபிஷேகத்தை நிரப்பின குடும்பத்தார் வந்த யாவரையும் கேட்கிற யாவருக்கும் இவர்களை புதுமையாக்க போகிறீர். அதற்காக தான் இன்றைக்கு நீ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர். ஓ தகப்பனே, நீ குவையன், உமால அனைத்தும் செய்ய முடியும். அபு ஜாலி ஆந்தோ ஜஹே துராபி ஷகலபா. ஸ்பீக் டு தி காட். ஆண்டவர் சமூகத்தில் பேசு. நீ பேசுவதற்காக அழைக்கப்பட்டவர். நான் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீயோ அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய், உலகத்துக்கு ஓடுகிறாய், உலக வேஷதனத்துக்கு ஓடுகிறாய். நான் உன்னை அழைத்தது நில். எதற்காக உன்னை அழைத்தேன், எதற்காக உன்னை உருவாக்கினேன்? சற்று யோசித்து பார் மகனே, சற்று யோசித்து பார் மகனே. நான் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ தான் அந்த பாத்திரம் என்று உபவாச வேளையில கர்த்தர் சொல்லுகிறார். நீ கேட்க வேண்டிய காரியமான இந்த பாத்திரத்தை நான் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த பாத்திரத்தை சீர்கேடாமல் இல்லாதவனுக்கு நன்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீ கேட்கும்போது இந்த பாத்திரத்தை அபிஷேகத்தை நிரப்ப விரும்புகிறார். Thank you Malara Bashindari Mokadari Balaba. My Lord, you are cleansing the vessels today. நீ சுத்திகரிக்கிறீர், பாத்திரத்தை புதிதாக்குகிறீர். இன்றைக்கு குவியோட கையில மண் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது என் தேவன் உள்புறத்தை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சுத்தமாக்கி கொண்டிருக்கிறார். நாளை தினத்தில் ஒரு மகிமை வரப்போகிறது. ஒவ்வொன்றாக படிப்படியாக கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். பாத்திரத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார், உள்ளம் சுத்தம் செய்து விட்டார். நாளை தினத்தில் இந்த பாத்திரத்தில் ஒவ்வொன்றாக படிப்படியாக தேவன் ஊற்றுவார், படிப்படியாக ஊற்றுவார். நீ வர முடிந்தது உபவாசத்தில் முதல் நாள் வந்தது மண்ணு. நான் வடிவமைத்து விட்டேன், வெளிபுறத்தை அழகுபடுத்தி விட்டேன், உள்புறத்தை இன்னைக்கு சுத்தமாக்கி விட்டேன். நாளை தினத்திலிருந்து ஒவ்வொரு அபிஷேகத்தும் நான் சிறப்பாக உன் பாத்திரத்தை ஊற்ற விரும்புகிறேன். ஏனென்றால்
மகனே மகளே, இதை பார்க்கிற அன்பான சகோதரன் சகோதரியே, நான் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரம். நீ தனது பாத்திரம். I want you, follow me. God says follow me. என்னை பின்பற்றி வரும் பொழுது இந்த பாத்திரத்தை அநேகர் பார்க்கும் பொழுது நான் கண்களை மகிமையாக காண வைப்பேன். நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளையிலே மட சமூகத்தின் இரண்டாவது நாள், இயற்கை சீற்றமைகளுக்கு சாதகமா இல்லாவிட்டாலும் மட வார்த்தை மாறாது. குறிப்பிட்ட நேரத்தில் கூட்டத்தை நடத்தி கிருபை பாராட்டுறதுக்காக நன்றி செலுத்தி, இதை பார்க்கிறவர்களும் வந்த யாவர்களுக்கும் இந்த இரண்டாவது நாள் நீ சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி இந்த பாத்திரத்துக்காக நன்றி செலுத்தி, எங்களையும் நீ தெரிந்து கொண்டதுக்காக நன்றி செலுத்தி கிருபை பாராட்டி ஆசீர்வதியும். வந்த வண்ணமாக அல்ல, போகும் பொழுது ஆரம்பித்து விட்டது. நீ வெறுமையாக போகவில்லை மகனே மகளே, உன்னோட ஆசீர்வாதம் நிரம்ப போகிறது. உனக்கு மூடப்பட்ட வாசல் திறக்கப்படும். மூடப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது. உன் பாத்திரம் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. தண்ணீரை ஊற்றினவனுக்கு தெரியாது, திராட்சரசம் மாறினது. நீங்க ஆண்டவர் சொல்றார், இந்த 21 நாட்களுக்குள்ளாக அநேக காரியங்கள் மாறும். அநேக காரியங்கள் மாறும். அநேக காரியங்கள் மாற்றுவேன். அநேக காரியத்தை புதிதாக்குவேன். நீ பார்க்காததை கர்த்தர் பார்க்க வைக்க போகிறார். இது தீர்க்க தரிசனமாக இரண்டாவது நாள் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பார்க்காததை கர்த்தர் பார்க்க வைக்க போகிறார். நீ பார்க்காததை கர்த்தர் உன்னை பார்க்க வைக்க போகிறார். Thank you Holy Spirit. இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்தி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே குவியனுக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள ஜீவ நல்ல பிதாவே, என்னோட சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமமே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறுவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனிடம் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் கர்த்தரை வருக மட்டும் என்றென்று எப்போதும் சதா காலம் மத்தியில் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நாலு தினத்திலும் உங்களுக்கு செய்தி யூடியூப் வரும். கவனிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 21 நாட்கள்ல மகிமையான காரியம் சம்பவிக்கும். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.